திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அட்டகாசமா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம இந்துமதி இருக்காங்கல்ல, இந்துமதிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. சாரதாம்மா இருக்காங்கல்ல, அவங்க எல்லா உண்மையும் வந்து இந்துமதி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் நம்ம இந்துமதி வந்து அவனுக்குள்ள நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாரதாம்மா வந்து சுப்பிரமணி சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குரலில் வந்து அவங்களால கத்தி வந்து கூப்பிட முடியல. அதனால வந்து அவங்க சும்மா அதாவது லேசாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் சுப்பிரமணி இருக்கார்ல, அவருக்கு வந்து அந்த சத்தம் வந்து கேட்கல. அவர் வந்து அவர் டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். சுப்பிரமணி இங்கே பாருங்கள், உங்ககிட்ட வந்து உங்கள் பொண்ணை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால கத்தி பேச முடியாதனால சுப்பிரமணி கேட்கல. சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு சுப்பிரமணி வந்து அந்த இடத்துலேருந்து மெதுவாக நவண்டு போகிறாங்க. சுப்பிரமணி சுப்பிரமணி அப்படின்னு கத்துறாங்க. அவர் கேட்காம போயிட்டாங்களா. அதுக்கடுத்து பக்கத்தில் இந்து இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சாரதாம்மா என்கிட்ட சொல்லுங்கம்மா, என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களே புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சாரதாம்மாவே வந்து உண்மையை வந்து வெளிப்படையாக வந்து புலம்பிடுறாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து சின்ன வயசில் உங்கள் குழந்தைய வந்து என்கிட்ட கொடுத்தீங்க. அந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து விட்டீங்க. அந்த குழந்தைய நான் கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தெல்லாம் வச்சு வளர்த்தேன். கடைசியில் அந்த பொண்ணுக்கு வந்து நான் இந்துன்னு பேர் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி சுப்பிரமணி வந்து இவங்களோட அப்பான்னு தெரியாதுல்ல. அதை கேட்டவுடனே இந்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னது, இவர் தான் எங்கள் அப்பாவா, அவர் தான் என்கிட்ட வந்து கொடுத்து விட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சாரதா வந்து பேச ஆரம்பிக்காங்க. உங்ககிட்ட அந்த உண்மையை தான் சுப்பிரமணி நான் வந்து சொல்லணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் சொல்ல முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. உங்கள் பொண்ணு வந்து இந்த ஊரில் தான் இருக்குது. அந்த பொண்ணு பேர் கூட இந்து. இங்கே தான் ஒரு டாக்டருக்கு வந்து வாக்கப்பட்டிருக்காங்க. அந்த டாக்டருக்கு கூட எழில்னு அந்த டாக்டர் பேர் சொன்னாங்க. அந்த டாக்டர் கூட இங்கே தான் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த இந்துவோட தங்கச்சி சுடர்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட டாக்டரோட வீட்டில் தான் அவங்க அக்கா குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கான்னு உங்ககிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறதுக்காக நான் ஆவலாக வந்தேன். ஆனால் நீங்கள் தான் கடைசி வரைக்கும் வந்து அந்த உண்மையை கேட்க முடியாமல் போயிடுச்சு. என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ சொல்லணும்னு நினச்சா நீங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்ணீர் மல்க அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா நம்ம இந்துக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவங்க சுப்பிரமணிகிட்ட சொன்னாங்களோ இல்லையோ, ஆனால் இந்துக்கு வந்து உண்மை தெரிஞ்சிச்சு. இந்து வந்து ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடித்து கையெடுத்து கும்பிட்றாங்க. ரொம்ப நன்றி சாரதாம்மா, எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னோடய அப்பா யார், என்னோடய தங்கச்சி யார், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னோடய ஹஸ்பண்டு எழில் வீட்டில் தான் வேலை செய்கிற அந்த சுடர் தான் என்னோடய தங்கச்சின்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. என் தங்கச்சிக்கு இனிமேல் நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். அந்த மனோகரியை வந்து நான் இனிமேல் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பாக என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னோடய குழந்தைகளை பார்த்துக்க போகிறது இனிமேல் என் தங்கச்சி சுடராக தான் இருக்கணும். அவள் வெளிநாடு போகக்கூடாது. கண்டிப்பாக எழில கல்யாணம் பண்ணி அவர் கூட சந்தோஷமாக இருக்க தகுதியானவன் வந்து என்னோடய தங்கச்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா சாரதாம்மா வேறு இந்த உண்மையை வந்து இவ்வளோ கண்முழிச்சு பக்கத்தில் ஆள் இருந்தும் நம்மளால் வந்து சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இந்து வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.